உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய நிலையிலே உடலிலே கற்கள் சேருவது, குறிப்பாக சிறுநீரகத்திலே கற்கள் சேருவது, நாளடைவிலே அந்த கற்கள் சிறுநீர் பையை பாதித்து சிறுநீரகம் பழுதுபடுவது, அல்லது பித்தப்பையிலே கற்கள் சேருவது, கால் பிளாடர் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள். பித்தப்பையிலே கற்கள் சேருவது, கணையத்திலே கற்கள் சேருவது, தைராய்டு சுரப்பியிலே கற்கள் உண்டாவது, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த உறுப்புகள் பாதிக்கப்படுவது என்பது இயற்கையாக அமைகிறது. இவற்றை அறுவை சிகிச்சை செய்து எடுப்பது மட்டுமல்லாமல், சில நேரங்களிலே பித்தப்பையிலே கற்கள் இருந்தால் பித்தப்பையையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையிலே வாரம் இருமுறை, எங்கு கற்கள் இருந்தாலும் சரி, வாரம் இருமுறை சிறுகீரையை உணவாக கொள்ளுதல், வாரம் இருமுறை முள்ளங்கி கீரையை உணவாக கொள்ளுதல், அல்லது முள்ளங்கி கிழங்கை உணவாக கொள்ளுதல், வாரம் 2 நாட்கள் வாழைத்தண்டை உணவாக நாம் கொள்ளுவது, 2 நாள் சிறுகீரை, 2 நாள் முள்ளங்கி கீரை, 2 நாள் வாழைத்தண்டு என்று வழக்கப்படுத்தி நாம் உண்டு வருகின்ற பொழுது, இது ஒரு ஆன்டிலித்திக் என்கின்ற வகையிலே கற்கரைச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் கற்கள் சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, விஷ்ணுவுக்கு, பெருமாளுக்கு உகந்த ஒரு மூலிகை என்று சொன்னால் துளசி, ஓசிமம் சாங்டம். இந்த துளசி ஒரு அற்புதமான உள்மருந்தாகி நமக்கு பயன் தருகிறது. குறிப்பாக நுரையீரலை பற்றிய நோய்களை வேறிருக்கக்கூடியதாக துளசி விளங்குகிறது. சளியை கரைக்கக்கூடியதாக இருக்கிறது, இருமலை போக்குகிறது. அது மட்டுமல்லாமல் இதயத்துக்கு இதமான ஒரு மருந்தாகி இதய தொல்லைகள், ஹார்ட் டிசீசஸ் என்று சொல்லக்கூடிய தொல்லைகளிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது, வயிற்று புண்களை ஆற்றுகிறது, செரிமானத்தை சீர் செய்கிறது. அன்றாடம் காலையிலே எழுந்து 10 துளசி பத்திரத்தை எடுத்து மென்று தின்றுவிட்டு இளஞ்சூடான தண்ணீர் குடித்து வருகின்ற பொழுது, இது சில மாதங்களோ சில ஆண்டுகளோ நாம் தொடர்ந்து சாப்பிடுவதனாலே இதய நோய்களிலே இருந்து நம்மை தப்புவிக்க செய்கிறது, நுரையீரல் நோய்களிலே இருந்து விடுதலை தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெற்றிலை நாம் பல்வேறு மருத்துவ குணங்கள் பொருந்தி இருக்கிறது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். இது வெற்றி தருகின்ற இலை என்று சொல்லுகின்ற பொழுது பல்வேறு நோய்களிலே இருந்து நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக விளங்குகிறது. மெல்லிலை நம் வாயிலிட்டு மெல்லுவதனாலே மெல்லிலை என்று இதற்கு பெயர். இது சளியை முறிக்கக்கூடிய பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக, வாயிலே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளாலே ஏற்படக்கூடிய பேட் ஓடர் என்கின்ற துர்நாற்றத்தை போக்கி வாய்க்கு மணத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அதோடு கூட ஒரு நல்ல மூட் எலிவேஷன் என்று சொல்லுவார்கள், மனதுக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடிய, உற்சாகத்தை தரக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான சூழ்நிலையை தந்து குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது.
டைஜஸ்டிவ் என்சைம் என்று சொல்லக்கூடிய செரிமான திரவத்தை சுரக்கச் செய்யக்கூடியதாக இது விளங்குகிறது. மேற்பற்றாக போடுகின்ற பொழுது பல்வேறு வலியை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. அன்பான நேயர்களே, இந்த வெற்றிலையோடு ரோசா டேமசினா என்று சொல்லக்கூடிய ரோஜா பூ, அதாவது வாசனை உடைய சென்ட்ரோஸ் என்று சொல்லுவார்கள், நாட்டு ரோஜா பூ என்று சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ரோஜா பூ தோற்பு சத்துவத்தை அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே பெற்றிருக்கிறது. விட்டமின் சி செறிந்ததாக விளங்குகிறது. லைகோபீன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிலே அதிகமாக இருக்கிறது. இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. இந்த தோற்பு சத்துவம் உறுப்புகளிலே இருக்கின்ற புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இதனோடு க்ளவ் என்று சொல்லக்கூடிய லவங்கம் நாம் சேர்க்க இருக்கின்றோம். லவங்கம் ஒரு ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. பல்வேறு நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த லவங்கத்தோடு சிட்ரஸ் லெமோன் என்று சொல்லக்கூடிய கிச்சிலிக்காய் அல்லது நாரத்தைக்காய் எந்த வகையாக இருந்தாலும் இந்த எலுமிச்சை வகையை சேர்ந்த எல்லா பழங்களுடைய தோலை நாம் பயன்படுத்த இருக்கின்றோம். இந்த தோல் ஒரு டீகன்ஜஸ்டிவ் என்கின்ற வகையிலேயும் டைஜஸ்டிவ் என்கின்ற நிலையிலேயும் உறுப்புகளிலே இருக்கின்ற அடைப்புகளை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. செரிமான சீர்கேடுகளை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது. குருதி ஓட்டத்தை நல்ல வகையிலே செலுத்தக்கூடியதாக திகழ்கிறது. இதை சாதாரணமாக மருத்துவ நூலிலே லவங்க திராவகம் என்கின்ற பெயரிலே ஒரு மருந்தாக சொல்லப்பெற்றிருக்கிறது. லவங்க திராவகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஓரளவுக்கு லவங்கம், ரோஜாப்பூ, கற்கண்டு, வெற்றிலை, கிச்சிலி பழத்தோல் இவை சேர்ந்தது லவங்க திராவகம் என்கின்ற மருந்து. இது எ டானிக் ஃபார் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்கின்ற வகையிலே நுரையீரலிலே இருந்து இதயத்தை தொடர்ந்து வயிறு செரிமான சீர்கேடுகளை போக்குவதிலே இருந்து இரைப்பையிலே தொடர்ந்து சிறுநீரக பை வரையிலே இது பல்வேறு நோய்களை போக்கக்கூடியதாக விளங்குவதனாலே ஒரு டானிக் ஃபார் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய வகையிலே இது விளங்குகிறது. இந்த லவங்க திராவகம் என்கின்ற மருத்துவத்தை நாம் எப்படி செய்வது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு வெற்றிலை மற்றும் பன்னீர் ரோஜா பூக்களை பயன்படுத்தி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி உள்ளுறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெற்றிலை, ரோஜா பூக்கள், கற்கண்டு, லவங்கம், கிச்சிலி பழத்தோல். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம வெற்றிலை, ஒரு வேளைக்கான தீநீர் ஒருத்தருக்கு தயார் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெற்றிலை சேர்த்துக்கலாம். நமக்கு வெற்றிலை, லவங்கம், கற்கண்டு இது எல்லாமே எப்பவுமே கிடைக்கும். இதோட பன்னீர் ரோஜாவோட இதழ்கள், நாட்டு ரோஜா பூ அல்லது பன்னீர் ரோஜா பூவோட இதழ்கள். இந்த பன்னீர் ரோஜா பூ இதழ்களும் நமக்கு கிச்சிலி பழமும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. அதனால் அது கிடைக்கும் பொழுது நம்ம பவுடர் பண்ணி கூட வச்சுட்டு அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கலாம். அதோட கிச்சிலி பழத்தோட தோல் சேர்க்க போகிறோம். நமக்கு கிச்சிலி பழம் இல்லை அப்படின்னா நாரத்தம்பழம், எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி தோல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த தோலை சேர்க்கறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நுரையீரலில் தேங்கி உள்ள சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் நம்ம உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் இந்த தோல் இருக்கிறதுனால இந்த பழத்தோல் சேர்க்குறோம். இதோட லவங்கம் சேர்த்துக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாமே அதிக வாசனை உள்ள பொருட்கள்ன்றதுனால இந்த கஷாயம் தயார் பண்ணும்பொழுதே வீடு முழுக்க அந்த நறுமணம் வரும். இதோட கற்கண்டு பொடி, குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம அதற்கு பதில் மிளகுத்தூள் 2 சிட்டிகை சேர்த்து எடுத்துக்கலாம். நமக்கு வயிறு கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருந்ததுனாலும், அஜீர்ணம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும்பொழுதும் இந்த மருந்தை குடிக்கலாம்.
நெஞ்சு சளி இருந்ததுனாலும் தினமும் இந்த மருந்து குடிச்சிட்டு வரும்பொழுது சளி கரைஞ்சி வெளியில் ஏறும். அதே போல் பசியின்மைக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு அன்றாடம் இந்த மருந்து நம்ம கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஜீரண கோளாறுகள், சளி தொந்தரவு ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பன்னீர் ரோஜாவில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் வைரஸ் நோய்களுக்கு எதிர்ப்பாகவும் இந்த லவங்கம், ரோஜா பூ, வெற்றிலை இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு சீசனல் சேஞ்சஸ் ஏற்படும் பொழுது வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாக இது இருக்கும். கணையத்தில் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால பேங்க்ரியடைட்டிஸ் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். 6 மாதத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கூட நம்ம இந்த மருந்தை கொடுக்கலாம். ஒரு 5 ml அளவுக்கு கொடுக்கலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தினமுமே கூட நம்ம 10 ml கொடுத்துட்டு வரும்பொழுது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அடிக்கடி சிக்காக மாட்டாங்க. சளி பிடிக்கிறது, ஜுரம் வர்றது எல்லாமே கம்மியாகும். மருந்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். வெற்றிலை, லவங்கம், ரோஜா இதழ், கிச்சிலி பழத்தோல் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்தை தினமும் நம்ம பருகிட்டு வரும் பொழுது உள் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும், உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், நுரையீரல் மற்றும் ஜீரண கோளாறுகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, வெற்றிலை, ரோஜா, லவங்கம், கற்கண்டு, கிச்சிலி பழத்தோல் இவை சேர்த்து ஒரு பானமாக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இதை அவ்வப்போது காய்ச்சி உடல் நிலையிலே புரியாத மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது, புரியாத நோய்கள் வருகின்ற பொழுது இதை நாம் தாராளமாக பயன்படுத்தலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலே இதை பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து. இது வாய் முதல் ஆசன வாய் வரையிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சுவையை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. நுரையீரலை பற்றிய அடைப்புகளை, சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. இதய ஓட்டத்துக்கு இதமான இரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. செரிமானத்தை தூண்டக்கூடியதாக ஒரு பசி தூண்டியாக விளங்குகிறது. சிறுநீர் பையிலே தேங்கியிருக்கின்ற சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே இது பயன் தந்து கற்கள் சேராத வண்ணம் பாதுகாக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிறுநீரை வெளித்தள்ளுவதனாலே உடல் எடை ஏறாமல் பார்த்து கொள்ளக்கூடியதாக திகழ்கிறது. மலக்குடலிலே சேருகின்ற மலத்தை வெளித்தள்ளி இந்த கொலைட்டிஸ், கொலான் கேன்சர் என்றெல்லாம் சொல்லுகின்ற நோய்கள் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆகவே இது உடலில் இருக்கின்ற உள்ளே செயல்படுகின்ற முக்கியமான உறுப்புகள் அத்துணைக்கும் ஒரு டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாக இருந்து, நோய் நீக்கியாக இருந்து, ஒரு ப்ரிவென்டிவ் என்கின்ற வகையிலே நோய் தடுப்பாக இருந்து நமக்கு பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, வெற்றிலை, லவங்கம், ரோஜாப்பூ, கற்கண்டு, அதனோடு சேர்ந்த கிச்சிலி பழத்தோல் எப்படி ஒரு உன்னதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.